திருவேற்காடுன்னு சொன்னாலே நமக்கு 2 முக்கியமான கோயில்கள் தாங்க ஞாபகம் வரும். தேவி கருமாரியம்மன் கோயிலும் வேதபுரீஸ்வரர் கோயிலும் தாங்க. இன்னைக்கு வீடியோவில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயில் பார்க்கலாங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தில் 3 முக்கியமான கதைகள் உள்ளதுங்க. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தவயோக திருக்குளம் வேத தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். என் பேர் ராம்கி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மலரும் புத்தாண்டில் வாழ்க்கை வளமாகட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். புது வருட ஸ்பெஷலாக வேதங்களே வணங்கிய வேதபுரீஸ்வரரை நம்ம பார்க்கலாங்க. வேர்க்காடு என்றால் வேல மரங்கள் நிறைந்த காடு. ரிக், யஜூர், சாம, அதர்வன ஆகிய 4 வேதங்களும் 4 வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டதால் சிவபெருமான் இங்கு வேதபுரீஸ்வரராக காட்சி தருகிறார். நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில் பார்த்தோம்லங்க, அதுலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர், தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டருங்க, கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 31 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. இந்த கோயிலுக்கு ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் என்று இன்னொரு பேரும் உண்டுங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நம்பர் 23. நம்ம சேனலில் தென்காசி ட்ரிப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தலாங்க. அதில் பாப்பநாத சாமி வீடியோவும் அகத்தியர் கோயில் பார்க்கும்போதும் அகத்தியரை பற்றி நிறையா சொல்லியிருந்திருப்பேன். இந்த கோயிலும் அகத்தியர் வழிபட்ட தலம் என்பதால் அந்த கதை இந்த கோயிலுக்கும் உண்டுங்க. சிவபெருமான் திருக்கல்யாணத்தை பார்க்க எல்லா தேவர்களும் முனிவர்களும் வடக்கு நோக்கி பயணிக்கும் போது பூமியோட சமநிலை பாதிக்கும், அதனால் நீங்கள் தெற்கிலேயே இருங்கள் என்று அகத்தியரிடம் சிவபெருமான் சொல்றார். அகத்தியர் எவ்வளவு தவ வலிமை பெற்றவர் என்பதை இது குறிக்கிறது. திருமண கோலத்தில் சிவபெருமானை பார்க்க முடியவில்லை என்று அகத்தியர் வருத்தப்படவே தெற்கில் அகத்தியர் வழிபட்ட தலங்களில் சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தரார். அதனால தான் இங்கே சிவலிங்கத்துக்கு பின்னாடி திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அகத்தியர் வழிபட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. தாயார் பாலாம்பிகை பக்கத்திலேயே சன்னதி இருக்குங்க. 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனாரை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாங்க. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதால் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. சோழர்கள் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்கிறாங்க. எந்த பீரியடில் கரெக்டாக இது கட்டினாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இல்லைங்க. 1973 நிறைய ரெனோவேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் பெரும்பாலும் அவுட்ரு தாங்க. கருவறை தூண்கள் எல்லாம் சோழர்கள் காலத்தது. ஆனால் இந்த கருவறையை சுற்றி இந்த செவர்களில் ஃபுல்லாக கல்வெட்டுகளாக தாங்க இருக்குது. இது இப்போ இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது டே டைமில் வந்தோம். அந்த கிளிப்பை இது கூட நான் ஜாயின் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கல்வெட்டுகள் தாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறில் முருகப்பெருமானும் இடம்பெறாருங்க. இங்கே இருக்கும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. பிரம்மர் சிவபெருமானை பார்க்க கைலாசம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். வழியில் முருகப்பெருமான் அவரை பார்த்து பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை கேட்குறாரு. ஓம்கார மந்திரத்தை பற்றி பிரம்மரால் விளக்க முடியல. சொல்ல முடியலன்னு பிரம்மரை முருகப்பெருமான் சிறைப்பிடிச்சிடுறார். பிரம்மரை சிறைப்பிடிச்சதுனால படைப்புகள் எல்லாம் அப்படியே அசைவு இல்லாமல் அப்படியே நிற்கிது. தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் இதை பற்றி சொல்லி முறையிடுறாங்க. சிவபெருமான் நந்தி பகவானை அமிச்சு முருகர்கிட்ட போய் பிரம்மரை விடுதலை செய்யும்படி சொல்கிறாரு. முருகப்பெருமான் நந்தி பகவான் சொல்லியும் கேட்கல. அவரை தலையில் தடவி விட்டு அமுச்சு விட்டார். சிவபெருமானை நேரில் பிரம்மரை விடுதலை செய்யும்படி சொல்கிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உடனே முருகப்பெருமான் பிரம்மரை விடுதலை செஞ்சிடறார். இந்த தவறுக்காக சிவபெருமான் முருகப்பெருமானை தன்னை நோக்கி தவம் இருக்கும்படி திருவேற்காடில் தவம் இருக்க சொல்கிறார். இதனால்தான் முருகப்பெருமானுக்கு முன்னாடி இங்கே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. விநாயகர் பார்க்கடலில் விளையாடிட்டு இருக்கும்போது விஷ்ணு பகவான் அதை பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கையில் இருந்த சங்கு தவறுதலாக விழுந்துடுச்சு. விஷ்ணு பகவான் ஆதிசேஷத்துடன் இந்த சிவபெருமானை வேண்டினதுனால அது திரும்பி கிடச்சிது. ஆதிசேஷனும் விஷ்ணு பகவானோட இந்த இறைவனை வழிபட்டதுனால இந்த பகுதியில் எங்கேயும் நாகம் தீண்டாது, நாகத்தால் இறப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. சில கதைகள் பார்த்திங்கன்னா தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. 63 நாயன்மார்களில் ஒன்றான மூர்க்க நாயனாரை பற்றி பார்ப்போங்க. அவர் பிறந்த ஊர் திருவேற்காடு தான். சிவபக்தர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட பிற்பாடு
சிவபெருமானுக்கு படைத்த பிற்பாடு தான் அவர் சாப்பிடுவார். தல விருட்சம் வேல மரம்ங்க. சிவனடியார்கள் எல்லாருக்கும் தொண்டு செஞ்சு அவரோட செல்வம் எல்லாம் கரைஞ்சது. இவரோட சொத்தையும் மற்ற உடைமைகளையும் விற்று சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் அதுவும் காலியாகி இவர் எதுவுமே இல்லாமல் நின்றார். இவருக்கு சூதாடும் பழக்கம் இருந்தது. மூர்க்க நாயனார் ஆடும்போது முதல் ஆட்டத்தில் அவர் தோற்று போகிற மாதிரி தோற்று போயிடுவார். அதுக்கப்புறமா ஆடுற எல்லா ஆட்டத்துலேயும் அவர் தான் ஜெயிப்பார். உள்ளூரில் ஆடி ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால யாரும் வரமாட்டாங்க இவர் கூட விளையாடுறதுக்கு. இவர் வெளியூர் போய் சூது விளையாடி அதில் வர செல்வத்தில் இவர் தொண்டு பணிகள்லாம் செய்ய ஆரம்பித்தார். இவர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவரை எப்படின்னா வஞ்சகமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சில பேர் நினச்சாங்க. அந்த மாதிரி விளையாட்டில் வஞ்சகமாக செயல்படுறவங்கிட்ட இவர் கோவப்பட்டு அவர்களை தாக்கி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார். அதனால்தான் இவரை மூர்க்க நாயனார்னு கூப்பிட்றாங்க. தொண்டு பணிகளுக்காக இவர் சென்ற பாதை தவறு என்றாலும் இவர் மன்னிக்கப்பட்டு இவர் முக்தி அடைஞ்சார். மூர்க்க நாயனாருக்காக வேண்டிய ஒரு தனி விழா நடத்துகிறாங்க இந்த கோயிலில். மாணிக்க வாசகரோட திருவாசகத்துலேயும் இந்த கோயில் இடம்பெற்று இருக்குங்க. இந்த காம்பவுண்ட் சுவர் இது மேலே இருக்க சிற்பங்கள் எல்லாம் பிற்காலத்தில் கட்டினது தாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் போது ஒரு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சுங்க. திருமண கோலத்தில் சிவபெருமான் காட்சி தரதுனால இந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கைங்க. இந்த கோயிலோட குளத்தில் குளிச்சுட்டு இந்த சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு சரும பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கைங்க. இந்த திருவேற்காடு வேதபுரீஸ்வரரை பல தேவர்களும் முனிவர்களும் வணங்கியிருக்கிறாங்க. இந்த கோயில் மாதிரியே மிகவும் பிரபலமான தேவி கருமாரியம்மன் கோயில் நியர்பை தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சுமார் ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் திருவேற்காடு வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் தேவி கருமாரியம்மன் கோயிலையும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த நியூ இயரை ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போமுங்க. தேங்க்யூ, பாய்.